நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா கத்திரிக்காய் கிரேவி செய்யறதுக்கு தான். நம்ம பாட்டி செடியிலே கத்திரிக்காய் இருக்கு, நம்ம பறிக்கலாம் அப்படின்னு சொல்லி கத்திரிக்காய்லாம் பறிச்சுட்டு இருக்கிறாங்க. பார்த்தீங்களா எவ்வளோ கத்திரிக்காய் இருக்குன்னு நீங்களே பாருங்க. ஒரு கிரேவி பண்ணுற அளவுக்கு தேவையான அளவு கத்திரிக்காய் இருக்கு. வாங்க வீடியோக்குள்ள போய் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். நம்ம கத்திரிக்காயை நல்லா கட் பண்ணி இந்த மாதிரி எண்ணெயில் நல்லா பொரிச்சு எடுத்துக்கலாம். சின்ன கத்திரிக்காயாக இருந்தால் நம்ம அப்படியே போட்டுடலாம். பெரிய கத்திரிக்காயாக இருந்தால் நாளாக கட் பண்ணி நல்லா இந்த மாதிரி ப்ளூ கலரில் வர்ற அளவுக்கு நல்லா பொரிச்சு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நல்லா பொரிச்சு ஒரு தட்டத்தில் நம்ம எடுத்துக்கலாம். பார்த்தீங்களா எப்படி இருக்குன்னு பார்த்தீங்களா. நம்ம அதுக்கப்புறம் வடச்சட்டியில் நம்ம கரம் மசாலா எல்லாத்தையுமே சேர்த்திக்கலாம். பட்டை, கிராம்பு இதெல்லாமே நம்ம பிரியாணிக்கு என்னென்ன போடுவோம் அந்த மசாலா எல்லாமே போட்டு நல்லா வதக்கி விட்டு 2-3 பெரிய வெங்காயத்தை நல்லா சேர்த்து கருவேப்பிலை, 2 மிளகாய், 4 முந்திரி இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கி விடுங்க. 2 தக்காளி பழம் சேர்த்திக்கலாம். இதெல்லாம் நல்லா சேர்த்தி நல்லா மிக்ஸி ஜாரில் அரைச்சி வச்சுக்கலாம். மண் சட்டியில் தேவையான அளவு எண்ணெய் சேர்த்தி கொஞ்சமாக சோம்பு சேர்த்திக்கலாம். நல்லா எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் கொஞ்சம் சோம்பு சேர்த்திக்கலாம். அதுக்கப்புறம் 2-3 கருவேப்பிலை, அதுக்கப்புறம் நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அரைச்சி வச்சுருக்கோம், அதை தான் நம்ம சேர்த்திக்க போகிறோம். ஒயிட் ரைஸுக்குலாம் பயங்கரமான ஒரு கிரேவி தான். நீங்களும் கண்டிப்பாக அந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ஒயிட் ரைஸ் மட்டும் இருந்தால் போதும், இந்த ஒரே ஒரு சைடிஷ் இருந்தால் போதும். இந்த கத்திரிக்காய் கிரேவி இருந்தாவே போதும், வேறு எதுவுமே தேவையில்லை. காரத்துக்கு நம்ம மிளகாய் தூள் 1 ஸ்பூன் சேர்த்திருக்கோம், அப்புறம் மஞ்சத்தூள் சேர்த்திக்கலாம். கரம் மசாலா அப்புறம் 1 ஸ்பூன் சேர்த்திருக்கோம். இதெல்லாம் நல்லா சேர்த்தி நல்லா கிளக்கி விடுங்க. இந்த மாதிரி நல்லா வந்ததுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்கோம்ல மசாலாவை, அதை நம்ம இதில் ஊற்றி நல்லா கிளறி விடுங்க. இதெல்லாம் ஊற்றி நல்லா கிளறி விட்டதுக்கப்புறம் நம்ம எண்ணெயில் பொரிச்சு வச்சுருக்கிற அந்த கத்திரிக்காய் இருக்குல்ல அதை போடணும். கொஞ்சம் தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். இதுக்கப்புறம் நம்ம நல்லா இது கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம கத்திரிக்காய் இருக்குது இல்லைங்களா, அதை நம்ம இது கூட சேர்த்தி நல்லா பெரட்டி விடுங்க. நல்லா கத்திரிக்காய் அந்த எண்ணெயிலே அப்படி நல்லா சுண்டணும், அந்த அளவுக்கு இருக்கணும். இந்த பதத்துக்கு வந்ததுக்கப்புறம் நம்ம தேவையான அளவு கொத்தமல்லி தலையை நல்லா போட்டு இறக்கிடலாம். அவ்வளோதாங்க, சூப்பரான ஒரு கத்திரிக்காய் கிரேவி தான். அது நம்ம செடியிலேயே இருந்து பறித்து நம்ம பாட்டி பறித்து கொடுத்தாங்க. நல்லா ஃப்ரெஷ்ஷான கத்திரிக்காய் நம்ம பண்ணியிருக்கோம் பாருங்கள். நீங்களும் கண்டிப்பாக இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ஒயிட் ரைஸ்க்கு இதெல்லாம் சூப்பராக இருக்கும். என்னோடய வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.